ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம டூ வைல் பற்றி பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீடியோவில் வைல் கண்டிஷன் பார்த்துருந்தோம். டூ வைலுக்கும் வைல் கண்டிஷனுக்கும் ஒரு சின்ன விஷயம் தான் வித்தியாசமாக இருக்கும். அதை ப்ரோக்ராம் வழியாக நம்ம எப்படின்னு சொல்லிட்டு என்ன டிஃப்ரெண்ட் சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் ஒரு ஃபைலை வந்து டூ வைல்னு நான் ஒரு ஃபைலை ஓப்பன் பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ நம்ம ஹெட்டர்ஸ் ஒரு இன்க்ளூட் பண்ணிக்கலாம். இப்போ மெயின் ப்ரோக்ராமை நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா இன்டிஜருங்கிற ஒரு வேல்யூவை டிக்ளேர் பண்ணியாச்சு. அதுக்கு வந்து 0ன்னு வேல்யூ அசைன் பண்ணியாச்சு. இந்த டூ வைல பார்த்தீங்கன்னா வைலுக்கும் டூ வைலுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் தான். ஃபஸ்ட்டு இந்த எப்போவுமே வைலை பொறுத்த வரைக்கும் கண்டிஷன் செக் பண்ணிவிட்டு ட்ரூவாக இருந்துச்சுன்னா எக்ஸிக்யூட் ஆக ஆரம்பிச்சிடும். ஆனால் டூவை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு கண்டிஷன் செக் பண்ணாது ஃபஸ்ட்டு மொதல் டைம் எக்ஸிக்யூட் ஆகும்போது டேரெக்டாக உள்ளே என்ன கோட் கொடுத்துருக்கீங்களோ கம்ப்ளீட்டாக எக்ஸிக்யூட் ஆயிரும். ஒன் டைம் எக்ஸிக்யூட் ஆனதுக்கு அப்புறம் தான் இந்த வைல் ஸ்டேட்மெண்ட்டே கண்டிஷன் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த பிளாக் ஆஃப் கோடு வந்து ரிப்பீட்டடாக உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகும். இதுதான் ஒயிலுக்கும் உங்களுக்கு டூ ஒயிலுக்கும் உள்ள வித்தியாசம். சரி, ஓகே, இந்த இதை நம்ம கம்பைல் பண்ணி ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போ 0லேருந்து 9 வரைக்கும் நம்பர்ஸ் பிரிண்ட் ஆகும். இது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். பிரிண்ட் ஆஃபில் வந்து %d எது கொடுப்போம்னா இன்டிஜரோட வேல்யூக்கு நம்ம %d கொடுப்போம். அப்போ தான் அந்த நம்பர்ஸ் அதில் பிரிண்ட் பண்ண முடியும். இந்த ஐயோட வேல்யூவை நம்ம இதில் பாஸ் பண்ணுறோம். இதுதான் பிரிண்ட் பண்ண வேண்டிய அவுட்புட்டு. இந்த அவுட்புட்டை வந்து எந்த இடத்துல பிரிண்ட் பண்ண வேணுமோ அதில் %d கொடுத்தோன்னே அது வந்து நமக்கு டிஸ்பிளேல அவுட்புட்டாக கிடைக்கும். i++ வந்து ஐ வந்து இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ ஒவ்வொரு தடையும் ஒயில் அதுக்கப்புறம் ஃபஸ்ட் டைம் எக்ஸிக்யூட் ஆனதுக்கப்புறம் ஒயில் கண்டிஷன் ஒவ்வொரு தடையும் செக் பண்ணிவிட்டு இந்த பிளாக் ஆஃப் கோட் ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகும். சரிங்களா, நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். வழக்கம் போல் நான் அந்த ஃபைல் சேவ் பண்ணி வச்சுருக்க லொக்கேஷனுக்கு போயிட்டேன். ec do while .c இதோட அவுட்புட்டு நமக்கு எப்படி வேணும்னா do while. இப்போ நம்ம கம்பைல் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இது வந்து இன்புட் இஸ் ஃபார்ம் ஸ்டாண்டர்ட் இன்புட்ஸ். ஓகே, நம்ம இது என்னென்னா அட்ரிபியூட் கொடுக்கல, அதனால நமக்கு எரர்ஸ் வருது. நம்ம அட்ரிபியூட்டு ஆல்ரெடி என்னன்னு தெரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு. அட்ரிபியூட்டோ ஹைஃபன் கொடுத்து ஏதாவது ஒரு கீவேர்டு கொடுத்தீங்கன்னா அது அட்ரிபியூட்டாக இருக்கும். அது அட்ரிபியூட்டில் வந்து சிங்கிள் கேரக்டராகவும் கொடுக்கலாம், இல்லை ஃபுல் அட்ரிபியூட் நேமையும் கொடுக்கலாம். ஸோ அது நீங்கள் தனியாக வேணா சொல்லுங்கள், ஒரு வீடியோ கண்டிப்பாக போடுறேன் அட்ரிபியூட்ஸ்னால் என்னன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த அட்ரிபியூட்ஸை வந்து நம்ம அவுட்புட் ஃபைலுங்கிறத நான் ஓம் கொடுத்தோன்னா அவுட்புட் ஃபைலாக எடுத்துக்கும். டூ வைல்னு நான் கொடுத்துட்டேன். இப்போ நான் கம்பைல் பண்ணிக்கிட்டேன். கம்பைல் பண்ணிக்கிட்டோன்னா எனக்கு ஃபைல் கிரியேட் ஆயிடுச்சு, எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஸோ இப்போ நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, 0 to 9 ஓகேங்களா, எக்ஸிக்யூட் ஆயிடுச்சா. இதே தான். இதில் உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட டவுட்ஸ் என்னன்னு சொல்லிட்டு நான் வெரிஃபை பண்ணிவிட்டு கண்டிப்பாக உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக சொல்யூஷன் தரேன். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.